கொளத்தூரில் நடைபெற்ற கண்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 25 பேர் கண்தானம் செய்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த கொளத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கொளத்தூர் நண்பர்கள் குழு சார்பாக கண்தான விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் டாக்டர் அகர்வால் கண் வங்கியின் துணை பொது மேலாளர் ராஜீவ்குமார் மற்றும் வீரராகவன் கலந்து கொண்டு கண்தானம் எவ்வாறு செய்யப்படுகிறது, கண்தானம் செய்தவரின் கண் எவ்வாறு எடுத்து பயன்படுத்தப்படுகிறது என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேசினார். மேலும் கொளத்தூர் பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் இயன்முறை மருத்துவர் சபானா ஆஸ்மிக்கு பாராட்டு தெரிவித்தனர். இந்த முகாமில் 25க்கும் மேற்பட்டோர் தங்களது கண்ணை தானமாக வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மருத்துவர் ஜெகதீசன் மற்றும் சந்திரமோகன் தலைமையேற்று நடத்தினர். நம்ம பகிர்ந்துக்கு ஐடென்டிட்டி தானம் பண்ணுது. ஸோ கண்தானம்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஃபுல் கண்ணை ஃபுல்லாத்தையும் ஒரு தானம் பண்ணாங்க. ஸோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. கண்தானம்னா நம்மளோட கண்ணில் இருக்க கருவிழி, அதாவது நம்ம கண்ணில் கருப்பாக இருந்தீங்களா அதுதான் கருவிழின்னு சொல்லுவாங்க. ஸோ கருவிழி மட்டும் தான் தானம் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடினா பார்த்தீங்கன்னா கண்தானம்னா ஃபுல் கண்ணுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது கண்ணுனா அந்த ஐபாலை மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க. பட் இப்போனா கண்தானம்னா கருவிழி மட்டும் தான் நம்ம தானம் பண்ணுறோம். ஸோ கருவிழி மட்டும் தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ கருவிழி பார்த்தா கருவிழியில் 5 லேயர் இருக்கும். First time, thanks to Angarpan uncle. நான் ஃபர்ஸ்ட் 2017 எங்க கிளினிக் ஸ்டார்ட் பண்றப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணது டாக்டர் அங்கிள் ஜெகதீஷ் அங்கிள் தான். நான் அங்கிள் தான் எப்பவுமே கூப்பிடுவேன். இன்ன வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்றது ஜெகதீஷ் அங்கிள் மட்டும்தான். இங்க எனக்காக வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. நான் கூப்பிட்டேன் சுப்பு அங்கிள், அப்புறம் மாரிசங்கர் எல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். டாக்டர் அகர்வால் ஹாஸ்பிட்டல் AMS Kumarasamy, Mr. Uday